எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனா, இது வெறும் கதை மட்டும் இல்ல. நம்பிக்கைக்கும், அதோட விளைவுகளுக்கும் இருக்கிற தொடர்பு சொல்ற ஒரு முக்கியமான பாடம். இந்த கேள்வியோட தான் நாம இந்த அலசல ஆரம்பிக்க போறோம். சும்மா விளையாட்டுக்கு சொல்ற ஒரு சின்ன பொய்யால எவ்ளோ பெரிய பாதிப்பு வர முடியும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த கதை மூலமா அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, நேரடியா கதைக்குள்ள போலாம். முதல்ல நம்ம கதையோட நாயகன் ராமு. அவன பத்தியும் அவன் இருந்த சூழல பத்தியும் பார்க்கலாம். ராமுவோட அப்பா முத்து ஒரு வேலையா பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது. பாவம், அவருக்கு வேற வழி இல்ல. எப்பவும் விளையாடிட்டே இருக்கிற பையன்தான் ராமு. ஆனாலும் அவன்கிட்ட ஆடுகள மேய்க்கிற அந்த பெரிய பொறுப்ப குடுத்துட்டு போறாரு. இப்போ ராமு என்ன பண்றான்னா, ஆடுகளை எல்லாம் ஓட்டிட்டு போயி ஒரு பெரிய பாறை மேல தனியா உக்காந்துட்டான். ஆடுங்க பாட்டுக்கு புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஆனா இவனுக்கு வேலை செஞ்சே பழக்கம் இல்லையா? நேரம் போகவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்திலேயே பயங்கர போர் அடிச்சு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போதான் அந்த போர் அடிக்கிற நேரத்துல தான் ராமுவுக்கு ஒரு வில்லங்கமான ஐடியா வருது. பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்களை ஏமாத்தி கொஞ்சம் ஃபன் பண்ணலான்னு நினைக்கிறான். திடீர்னு அவனுக்குள்ள ஒரு குறும்புத்தனம் தலை தூக்குது. நிஜமாவே பயத்துல கத்துற மாதிரி, ஐயோ புலி வருதோ புலி வருது அப்படின்னு ஜோர கத்துறான். அவன் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரையும் பயமுறுத்தி வேடிக்கை பார்க்கணும். ராமுவோட அலறல் சத்தம் கேட்ட உடனே அங்க வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த மக்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அடடா, பையனுக்கு ஆபத்துன்னு நினைச்சு கையில கிடைச்ச கம்பையும் ஆயுதத்தையும் எடுத்துட்டு அவனை காப்பாத்த ஊடி வராங்க. இது அவங்களோட நல்ல மனச காட்டுது இல்லையா? இங்க வந்து பார்த்தா ராமு சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இது செம்ம காமெடியா இருக்கு. ஆனா ஏமாந்து போன அந்த கிராம மக்களுக்கு பயங்கர கோவம். அவனோட விளையாட்டுக்காக தங்களோட வேலையும் நேரத்தையும் வீணடிச்சுட்டு ஓடி வந்தாங்களே, அந்த நல்ல எண்ணம் அங்க வீணா போச்சு. முதல் தடவை செஞ்ச தந்திரம் நல்லா ஒர்க் அவுட் ஆனதால ராமுக்கு ஒரே குஷி. சரி, இதையே ஒரு விளையாட்டு ஆக்கிடலான்னு முடிவு பண்றான். அடுத்த நாளும் இதே கதை தான். ராமு மறுபடியும் புலி வருதுன்னு கத்தி மக்களை ஏமாத்துறான். இந்த தடவை மக்கள் மனசுல அவன் ஒரு பொய்யன், ஒரு ஏமாற்றுக்காரன்னு நல்லா பதிஞ்சிடுச்சு. அவன் மேல இருந்த கொஞ்சூண்டு நம்பிக்கையும் இப்போ காலி. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். விளையாட்டு வினையா மாறுற நேரமும் வந்தாச்சு. அந்த தருணத்தை யோசிச்சு பாருங்க. ராமுவோட விளையாட்டு இப்போ அவனுக்கே வினையாக ஒரு பயங்கரமான உண்மையாக அவன் கண்முன்னாடி நிக்குது. இதுதான் இந்த கதையோட உச்சகட்ட முரண்பாடு. பாருங்க, அவன் விளையாட்டுக்கு கத்துனப்போ மக்கள் அதை உண்மையான நம்பி ஓடி வந்தாங்க. ஆனா இப்போ உயிருக்கு பயந்து உண்மையாவே கத்தும்போது ஒருத்தர் கூட அதை நம்ப தயாராக இல்ல. ராமு சொன்ன பொய்களால ஏற்பட்ட விளைவு எவ்வளவு மோசமானதுன்னு இப்போ நாம பார்க்க போறோம். ராமுவோட கதறல் சத்தம் ஊருக்குள்ள கேக்குது. ஆனா உங்க மனசுல என்ன ஓடுது? ஹா, இவன் இன்னிக்கும் நம்மள ஏமாத்ததான் பாக்குறான், இது அவனோட இன்னொரு டிராமா அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பிக்கைன்னு ஒண்ணு சுத்தமா இல்லாம போனதால அவனோட உண்மையான ஆபத்து குரலுக்கு எந்த மதிப்பும் இல்ல. அந்த ஆபத்துல அவன் தனியா மாட்டிக்கிட்டான். யாரும் உதவிக்கு வரல. அதனால என்ன ஆச்சு? புலி நேரா ஆட்டு மந்துக்குள்ள புகுந்து பல ஆடுகளே அடிச்சு கொன்னுடுச்சு. இது ராமுவோட பொய்களுக்கு நேரடியா கிடைச்ச ஒரு பயங்கரமான விளைவு. கடைசியா இந்த கதை நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த, என்னைக்குமே மறக்க முடியாத பாடம் என்னன்னு பார்க்கலாம். பயத்துல அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடின ராமு அப்போதான் தன்னோட தப்ப உணர்றான். ஆனா ரொம்ப லேட். ஒரு தடவை நாம நம்பிக்கையை இழந்துட்டா அதை திரும்ப சம்பாதிக்கிறது எவ்ளோ கஷ்டம்ங்கிறத அவனோட இந்த மோசமான அனுபவம் ரொம்ப தெளிவா கத்துக் கொடுத்துருச்சு. சரி, இந்த பழைய கதைய இப்போ இருக்கிற நம்ம உலகத்தோட பொருத்தி பார்க்கலாம். எக்கச்சக்கமான தகவல்கள், எது உண்மை எது பொய்யினே தெரியாத அளவுக்கு செய்திகள். இப்படிப்பட்ட காலத்துல யார் அந்த புலி வருதுன்னு கத்துற ஆடு மேய்க்கிற பையன்? யோசிச்சு பாருங்க.